விஜயின் திரைப்பயண வளர்ச்சிக்கு தேவாவின் இசை ஒரு முக்கிய அஸ்திவாரமாக அமைந்தது. குஷி, பிரியமுடன், பகவதி போன்ற படங்களில் மெலடி, கானா, ஆக்ஷன் என பல வகைப்பட்ட ஹிட் பாடல்களை கொடுத்து விஜயை ஒரு முழுமையான கமர்ஷியல் ஹீரோவாக மாற்றியவர் இசை புயல் தேவா. தமிழ் சினிமாவின் வரலாற்றில் ஒரு நட்சத்திரத்தின் வளர்ச்சி என்பது வெறும் நடிப்பால் மட்டுமே நிகழ்ந்து விடுவது அல்ல. அந்த நட்சத்திரத்தின் ஆளுமையை மெருகேற்றும் இசையும் மிக மிக முக்கிய காரணியாக திகழ்கிறது. அந்த வகையில் 90களின் தொடக்கத்தில் இளைய தளபதியாக திரையுலகில் அடியெடுத்து வைத்த விஜயின் வெற்றி கோட்டையை வலுவாக்கியதில் தேனிசை தென்றல் தேவாவின் பங்கு மிக முக்கியமானது. விஜயின் துள்ளலான உடல் மொழிக்கும் மின்னல் வேக நடனத்திற்கும் ஏற்றவாறு தேவாவின் மெட்டுகள் அமைந்தது. ஒரு மேஜிக்கல் காம்போ என்ற சொல்லலாம். மென்மையின் மெலடிகள் மூலம் காதலர்களின் மனதை வென்றது முதல் அதிரடியான கானா பாடல்கள் மூலம் பட்டி தொட்டியெங்கும் அதிர வைத்தது. இந்த வெற்றி கூட்டணி தமிழ் சினிமாவில் ஒரு தனி சகாப்தத்தை படைத்தது என்றால் மிகையல்ல. அந்த பொற்கால இசை பயணத்தின் சுவாரஸ்யமான பக்கங்களை தான் இன்று அலசப்போகிறோம். 90களின் தொடக்கத்தில் ஒரு இளம் நாயகனாக திரையுலகில் அடியெடுத்து வைத்தவர் விஜய். மக்கள் மத்தியில் ஒரு தனி அடையாளத்தை பெற்றுத்தந்தது தேனிசை தென்றல் தேவாவின் இசை. குறிப்பாக தேவா திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் விஜயை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்த்தது. ஒரு கடிதம் எழுதினேன் போன்ற மென்மையான மெலடிகளும், ஐயையோ அழமேலு என்ற துள்ளலான பாடல்களும் விஜயின் நடிப்புக்கும் நடனத்திற்கும் ஒரு சரியான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தது. விஜய் தேவா கூட்டணியின் ஆகச் சிறந்த படைப்பு என்றால் அது குஷி திரைப்படம்தான். இந்த படத்தின் பாடல்கள் அனைத்தும் எகிடு தகுடு ஹிட் அடித்தன. கட்டிப்புடி கட்டிப்புடிடா, மேகம் கருக்கல, ஒரு பொண்ணு ஒன்று பார்த்தேன் என்ற ஒவ்வொரு பாடலும் ஒரு ரகமாக அமைந்தது. இந்த படத்திற்காக தேவாவிற்கு தமிழக அரசின் விருதும் பிலிம்பேர் விருதும் கிடைத்தது. இது விஜயின் மார்க்கெட்டை உச்சத்திற்கு கொண்டு சென்றது. விஜயின் திரைப்பயணத்தில் மிக முக்கியமான திருப்பம் என்றால் பிரியமுடன் திரைப்படத்தை சொல்லலாம். இந்த படத்தில் தேவாவின் இசை ஒரு மேஜிக்கை செய்தது. குறிப்பாக பாரதிக்கு கண்ணம்மா நீயடி என்ற பாடல் இன்றும் ஒரு கிளாசிக் மெலடி பாடலாக கொண்டாடப்படுகிறது. ஒரு நெகட்டிவ் செட் கலந்த காதலன் பாத்திரத்துக்கு தேவாவின் மென்மையான இசை ஒரு சமநிலையை தந்தது. இது விஜயை பெண் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற வைத்தது. விஜயின் ஆரம்பகால மென்மையான பிம்பத்திலிருந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றியதில் பகவதியின் படத்திற்கு பெரும் பங்கு உண்டு. இந்த படத்தின் பின்னணி இசையிலும் சைவப்பயலை போன்ற பாடல்களிலும் தேவா காட்டிய அதிரடி விஜயின் மாஸ் இமேஜை மேலும் வலுப்படுத்தியது. தேவாவின் பின்னணி இசை விஜயின் ஆக்ஷன் காட்சிகளுக்கு ஒரு புதிய எனர்ஜியை கொடுத்தது என்றே சொல்லலாம். விஜயின் பலமே அவரது அசாத்தியமான நடனம். அந்த திறமைக்கு தீனி போடும் வகையில் தேவாவின் இசையமைப்பு கச்சிதமாக அமைந்தது. மின்சார கண்ணா படத்தில் இடம்பெற்ற உன் பேர் சொல்லவா போன்ற பாடல்கள் இளைஞர்களை கட்டி போட்டது என்று சொல்லலாம். தேவாவின் வேகமான தாளக்கட்டுகளும் விஜயின் ரப்பரை போன்ற உடல் அசைவுகளும் இணைந்து திரையரங்குகளை அதிர வைத்தன. இது அவரை ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக மாற்றியது. தேவாவின் இசையை விஜய் பாடிய பாடல்களும் ஒரு தனிச்சிறப்பு. தங்க நிறத்துக்கு தான் போன்ற பாடல்கள் மூலம் விஜயை ஒரு பாடகராக ரசிகர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மெலடி, கானா, ஆக்ஷன் என அனைத்து சேனல்களிலும் தேவா போட்ட மெட்டுகள் விஜயின் வெற்றி பாதையில் மைல்கற்களாக அமைந்தன. 90களின் அந்த பொற்கால பாடல்கள் இன்றும் ரசிகர்களின் பிளேலிஸ்டில் நீங்காத இடம் பிடித்திருக்கின்றன. இன்று விஜய் உலகளவில் கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட ஒரு உச்ச நட்சத்திரமாக வளர்ந்திருக்கலாம். ஆனால் அந்த அசுர வளர்ச்சிக்கு தேவையான அஸ்திவாரத்தை 90களில் மிக வலுவாக அமைத்துக் கொடுத்தவர் தேனிசை தென்றல் தேவா. தேவாவின் துள்ளலான இசை, விஜயின் அசாத்திய உழைப்பு இணைந்து உருவாக்கிய அந்த மேஜிக்கல் பாடல்கள் வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது ஒரு தலைமுறையின் இளைஞர்களின் காதல், கொண்டாட்டம், கனவுகளின் எதிரொலியாக உள்ளது. குஷி படத்தில் அவர் பெற்ற விருதுகள் முதல் பகவதியில் காட்டிய மாஸ் வரை தேவா போட்ட ஒரு மெட்டும் விஜயை ஒரு முழுமையான கமர்ஷியல் ஹீரோவாக செதுக்கியது. இசைத்தட்டுகள் மாறி இன்று டிஜிட்டல் உலகத்திற்கு வந்த பிறகும் இந்த கூட்டணியின் பாடல்கள் ரீமிக்ஸ் செய்யப்பட்டவரும் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாவதும் காலாவதியாகாத வெற்றிக்கு சான்று. சுருக்கமாக சொன்னால் விஜயின் திரைப்பயணத்தின் தொடக்க கால பொற்காலத்தை
வரலாற்றில் அழியாத காவியமாக மாற்றிய பெருமை, அடித்தளம் அமைத்த பெருமை தேவா விஜய் கூட்டணிக்கு என்றுமே உண்டு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.